Hi students, today we will see the Unit 23 Economic Biology continuation. Vermicomposting by bin method. மண்புழு தொட்டி மூலமா வளர்க்குறது. It is the rearing of earthworms in a container or bin. என்னது மண்புழு ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை பின்லேயோ வளர்க்குறது. The container is half filled with bedding materials such as sheet dirt, cardboard, leaves, paddy husk, chopped straw, sawdust and manure. இதில் பார்த்தோன்னாக்கா பாதி அளவு பீடிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன நம்ம கார்ட்போர்டு, தழை, வைக்கோல், நெக்ஸ்ட்டு கட் பண்ண ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அளவு ஒன்று மணலோ இல்லை மண்ணோ சேர்க்கப்படுது. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சாயில் அண்ட் சாண்ட் இஸ் ஆடட் டு ப்ரொவைட் நெசசரி கிரிஃப்ட் ஃபார் த வார்ம்ஸ். பார்த்தோன்னாக்கா அந்த கொஞ்சம் அளவு மணலோ எதுக்காக சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த மண்புழுக்கு ஒரு கிரிஃப்ட், ஒரு ஈரத்தன்மையை தடுறதுக்காக. The bedding material should be moistened by adding water that enables free movements of the earthworms. இந்த பீடிங் மெட்டீரியலில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அளவு தண்ணி தெளிச்சுடுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மாய்ஸ்ட், ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக, ஈஸியாக எர்த்வார்ம் மூவ் ஆகி வர்றதுக்காக. The worms are gently placed and spread evenly on the bedding. அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், மண்புழு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் இடைவெளியில் பரப்பி விட்டுடுறோம். ஆர்கானிக் வேஸ்டஸ், கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட் பார்த்தோன்னாக்கா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவு, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா என்னது பழங்களுடைய கழிவு, இதெல்லாம் அதுக்கு சாப்பாட்டுக்காக மண்புழுவுடைய சாப்பாட்டுக்காக அதில் ஆட் பண்ணுறோம். added which are feed by the earthworms. The bin is covered with coconut leaves or gunny bags to conserve moisture. இப்போ பார்த்தோன்னாக்கா அதை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், ஒன்று கோகோனட் லீவ்ஸு நம்ம கீத்து வச்சியோ, அப்படி இல்லைனாக்கா நம்ம சணல் சாக்கு இருக்குது இல்லை அதை வச்சியோ அதோடைய ஈரப்பதத்தை பாதுகாக்கிறதுக்காக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறதுக்காக, அதை வேறு எதுவும் பெஸ்ட் தாக்காமல் இருக்கிறதுக்கு, அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக, அந்த கீப் அவுட் ஆஃப் பெஸ்ட். After a period of 60 days, the waste are completely transformed into nutrient-rich material that are exerted by earthworms known as worm casting. ஒரு 60 நாள் கழித்து அதை பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அது எல்லாமே அந்த ஃபுல்லாக மண்புழு சாப்பிட்டுட்டு அதை ஃபுல்லாக எதவா ரிச் மெட்டீரியலாக எர்த்வார்முடைய கழிவு நீக்க பொருளாக வார்ம் கேஸ்டிங்காக மாற்றிடுது. தீஸ் கேஸ்டிங்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் அண்ட் யூஸ்ட் ஆஸ் ஆர்கானிக் மேனர். இந்த கேஸ்டிங்ஸை என்ன பண்ணுறோம், எடுத்து ஆர்கானிக் மேனூராக, தொழு உரமாக பயன்படுத்துகிறோம். அட்வான்டேஜஸ் of vermicompost. Vermicompost is dark brown in color and similarly to farmyard manure in color and appearance. Vermicompost எப்படி இருக்குது, டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. எப்படி இருக்குது, farmyard மேனரோடைய கலர் மாதிரியே இருக்குது. It is a rich source of nutrients essential for plant growth. It makes the soil fertile. இதில் பார்த்தோன்னாக்கா அதிக அளவு நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால செடியெலாம் ஈஸியாக வளரும். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கு வளத்தையும் கொடுக்குது. It improves the water holding capacity and helps to prevent soil erosion. அது மட்டும் இல்லாமல் இதை நீரை அதிக அளவு தக்க வைத்துக்க வச்சுக்கிற தன்மை இருக்கிறதுனால மண்ணரிப்பும் தடுக்கப்படுது. It contains valuable vitamins, enzymes and growth regulator substance for increased growth, vigor and yield of plants. இதில் அதிக அளவு விட்டமின், என்சைமு, அதோடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கிறதுனால அதோடைய வளர்ச்சியும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிளான்ட்லேருந்து அதிக அளவு ஈல்டும் அதிகமாக கொடுக்குது. இட் என்ஹான்சஸ் டீகம்போஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில். அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் ஆகினா ஆர்கானிக் மேட்டர் அதிக அளவு சாயிலில் இருக்குது. வெர்மி கம்போஸ்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பேத்தோஜன்ஸ் அண்ட் டாக்ஸிக் எலமெண்ட். வெர்மி கம்போஸ்ட்டு எது பேத்தோஜனுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் டாக்ஸிக் எலமெண்ட் எதுவுமே இருக்கிறது இல்லை. வெர்மி கம்போஸ்ட் இஸ் ரிச் இன் பெனிஃபிஷியல் மைக்ரோஃப்ளோரா. வெர்மி கம்போஸ்ட் எதுக்கு ரிச்சாக இருக்குது, மைக்ரோஃப்ளோராவுக்கு ரிச்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பிகல்ச்சர். அப்பிகல்ச்சர் அப்படின்னாலுமே
என்னது தேனீ வளர்ப்பு தான். அபிகல்ச்சர் இஸ் த ரியரிங் ஆஃப் ஹனி பீ ஃபார் ஹனி. தேனுக்காக வந்து நம்ம தேனீயை வளர்க்குறது தான் அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு பீ கீப்பிங். இதை என்னன்னு சொல்லுவாங்க, பீ கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ ப்ராஃபிட்டபிள் ரூரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இது ரூரலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஹனி பீஸ் ஆர் டொமஸ்டிகேட்டட் பை ஃபார்மர்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹனி. ஹனி பீயை என்ன பண்ணுறாங்க, தேனீக்காக வந்து ஃபார்மர்ஸ் வந்து வளர்க்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஹனிபீ. ஹனிபீல என்னென்ன டைப்ஸ் இருக்குது? தேர் ஆர் 3 types of individuals in honeybee colony, namely the queen bee, the drones and the worker bee. இதில் பார்த்தோன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னது குயின் பீ, அனதர் ஒன் வந்து ட்ரோன் பீ, இன்னொன்று ஒர்க்கர் பீ, வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. குயின் பீ, the queen is the largest member and the fertile female of the colony. பார்த்தோன்னாக்கா குயின் பீ தான் வந்து ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் மெம்பரு. அதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெர்டைல் ஃபீமேல் காலனியில் இருக்கக்கூடியது. தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஃபெர்டிலைஸ் எக்ஸ். முட்டை இடக்கூடியது மட்டும்தான் வந்து அந்த குயின் பீயோடைய வேலை. த குயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேயிங் எக்ஸ் இன் ஏ காலனி. குயின் தான் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள், அந்த காலனியில் வந்து எக்கு வந்து முட்டை இடக்கூடியதுக்கு ரெஸ்பான்சிபிள். ட்ரோன்ஸ், தே ஆர் த ஃபெர்டைல் மேல்ஸ். ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மேல் பி, ஃபெர்டைல் மேல் பி. தே டெவலப் ஃப்ரம் அன்ஃபெர்டைல் எக்ஸ். தே ஆர் லார்ஜர் தென் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்மாலர் தென் த குயின் பீஸ். தேர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ஃபெர்டிலைஸ் த எக்ஸ் ப்ரொடியூஸ் பை த குயின். இப்போ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, அந்த அன்ஃபெர்டிலைஸ் எதை டெவலப் பண்ணுது, அன்ஃபெர்டைல் எக்ஸை வந்து டெவலப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு வந்து இது பார்த்தோன்னாக்கா ஒர்க்கர்ஸை விட பெருசாகவும் குயினை விட ஸ்மாலராகவும் இருக்கும். இதோடைய மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெர்டிலைஸ் எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான், ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது குயின் பீக்கு. இதோடைய வேலை என்ன, ட்ரோன்ஸோடைய வேலை அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரோன்ஸ் பீயோடைய வேலை ராணி தேனி இட்ட முட்டையை வந்து கருவுற செய்கிறது தான் வந்து இதோடைய முக்கிய வேலையாக வந்து இருக்குது. தேர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ஃபெர்டிலைஸ் த எக்ஸ் ப்ரொடியூஸ் பை த குயின். நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் பீ, வேலையாள் தேனி. தே ஆர் ஸ்டெரைல் ஃபீமேல் பீஸ் அண்ட் ஆர் த ஸ்மாலஸ்ட் மெம்பர் ஆஃப் த காலனி. பார்த்தோன்னாக்கா இது என்னது, முட்டையிடாத பெண் தேனீக்கள் தான் வந்து இந்த ஒர்க்கர் பீ. இது பார்த்தோன்னாக்கா ரொம்ப சின்ன ஸ்மாலஸ்ட் மெம்பர், அந்த காலனிலே வந்து மிக சிறியது. தேர் ஃபங்க்ஷன் இஸ் டு கலெக்ட் ஹனி, லுக் ஆஃப்டர் த யங் ஒன்ஸ், கிளீன் த கோம், டிஃபெண்ட் த ஹைவ் அண்ட் மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த பீ ஹைவ். இதோடைய வேலை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒன்று தேனியை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது, குட்டி குட்டி தேனியெல்லாம் வந்து பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேன் கூட்டை வந்து சுத்தம் செய்யறது, அந்த ஹைவ் அந்த தேன் கூட்டை வந்து பாதுகாக்கிறது, அதோடைய டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இது எல்லாமே யாருடைய வேலை, ஒர்க்கர் பீயோடைய வேலை. வெரைட்டிஸ் ஆஃப் ஹனிபீ. இப்போ என்னென்ன ஹனிபீயோடைய வெரைட்டிஸ் இருக்குது? இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ், நம்ம இந்தியன் வகை தேனி என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அபிஸ் டார்சேட்டா ராக் பீ ஆர் வைல்டு பீ, அபிஸ் ஃப்ளோரேலா லிட்டில் பீ, அபிஸ் இண்டிகா இந்தியன் பீ. எக்ஸோட்டிக் வெரைட்டி வெளிநாட்டு என்ன தேனின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அபிஸ் மெலிஃபெரா இட்டாலியன் பீ, அபிஸ் ஆடம்சோனி ஆஃப்ரிக்கன் பீ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீ கோம். அப்போ பீ கோம்பு வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? த கோம்ப் ஆஃப் த பீஸ் இஸ் ஃபார்ம்டு மெயின்லி பை த சிக்ரெஷன் ஆஃப் த வேக்ஸ் கிளான்ஸ் பிரசன்ட் இன் த அப்டமன் ஆஃப் த ஒர்க்கர் பீ. இந்த கோம்பு வந்து எதால் ஆனது, பீ கோம்பு தேனடை வந்து எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா வேக்ஸ் கிளாண்டாக வந்து இருக்கும். எது, அப்டமோன், ஒர்க்கர் பீயோடைய அப்டமன் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வேக்ஸ் செக்ரெஷனால் வந்து ஆனது. எ கோம் இஸ் வெர்டிகலி ஷீட் ஆஃப் வேக்ஸ் வித் டபுள் லேயர் ஆஃப் ஹெக்ஸகோனல் செல்ஸ். பார்த்தோன்னாக்கா இந்த கோம்பு வந்து தேன் அடை வந்து எப்படி இருக்கும், வெர்டிகலி ஷீட்டு வேக்ஸால் ஆனது, டபுள் லேயர் ஹெக்ஸகோனல் செல்ஸால் டபுள் லேயரால் ஆனது. ஃபார்மேஷன் ஆஃப் ஹனி. The honeybees sucks the nectar from various flowers. The nectar passes to the honey sac. ஹனி என்ன பண்ணுது, வேறு வேறு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய நெக்டரை வந்து என்ன பண்ணிக்குது, சக் பண்ணி எடுத்துக்குது. அந்த நெக்டரை திரும்ப ஹனி சாக்கில் வந்து பாஸ் பண்ணிடுது. இந்த ஹனி சாக் sucrose present in the nectar mixes with acid secretion and by enzymatic action it is converted into honey. இப்போ ஹனி சாக்கில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் நெக்டரில்
இருக்கு சுக்ரோஸு ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது நெக்டரில் மிக்ஸ் ஆகி அசிடிக் செக்ரேஷனால் என்சைமேட்டிக் ஆக்ஷன் நடந்து ஹனியாக வந்து தேனாக வந்து கன்வெர்ட் ஆகுது விச் இஸ் ஸ்டோர் இன் த ஸ்பெஷல் சேம்பர் ஆஃப் த ஹைவ். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எதில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க, அந்த தேன் கூடில் வந்து ஒரு ஸ்பெஷல் சேம்பரில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. குவாலிட்டி ஆஃப் ஹனி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ளவர்ஸ் அவைலபிள் டு த பீஸ் ஃபார் நெக்டர் அண்ட் போலன் கலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஹனியோடைய குவாலிட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஃப்ளவர் வந்து அவைலபிளாக இருக்குது பீஸ்க்கு, அதோடைய நெக்டர் எந்த ஃப்ளவரில் நெக்டர் வந்து அவைலபிளாக இருக்குது, அதோடைய போலன் கலெக்ஷனுக்கு இருக்குது. ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஹனி பீ. ஹனி பீஸ் ஆர் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹனி அண்டு பீ வேக்ஸ். ஹனி பீஸு எதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு, தேன் வந்து உருவாக்குறதுக்கும் பீ வேக்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் அப்டைன் ஃப்ரம் ஹனி பீஸ் ஆர் பீ போலன், ராயல் ஜெல்லி, ப்ரொபேலியன்ஸ் அண்ட் பீ வீனோ. இப்போ நம்மளுக்கு தேனீக்கிட்ட இருந்து என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தேன், நெக்ஸ்ட்டு வந்து மெழுகு, ஜெல்லி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா என்னது தேனி விஷம், இதெல்லாம் வந்து நம்ம தேனீக்கிட்ட இருந்து கிடைக்குது. ஹனி இஸ் எ ஸ்வீட் விஸ்கஸ் எடிபிள் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட். ஹனி அப்படின்றது என்னது, ஒரு இனிப்பாக நம்ம விஸ்கஸ் இருக்கக்கூடிய நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டு. டெக்ட்ரோஸ் அண்ட் சுக்ரோஸ் கிவ் ஸ்வீட் டேஸ்ட் டு த ஹனி. இப்போ ஹனியில் டெக்ட்ரோஸும் சுக்ரோஸும் இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணுது, ஹனிக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட்டை கொடுக்குது. இட் ஆல்சோ கண்டைன் அமினோ ஆசிட், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், அஸ்கார்பிக் ஆசிட் அண்ட் மினரல்ஸ். ஃபார்மிக் ஆசிட் இஸ் ப்ரிசர்வேட்டிவ் இன் ஹனி. அது மட்டும் இல்லாமல் இதில் அமினோ ஆசிடு, பி காம்ப்ளெக்ஸ், அஸ்கார்பிக் ஆசிடு, மினரல், ஃபார்மிக் ஆசிடு இதெல்லாம் வந்து ஹனியில் வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது. ஹனியை வந்து வீணாகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறது பாதுகாக்கிறதா இருக்குது. இன்வெர்டேஸ் இஸ் அன் என்சைம் ப்ரெசன்ட் இன் ஹனி. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னாக்கா இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்குது. யூசஸ் ஆஃப் ஹனி. தேனுடைய பயன் என்னென்ன? Honey has an antiseptical and antibacterial property. It is a blood purifier. Honey எப்படி இருக்குது, ஒன்று ஆன்டிசெப்டிக்காகவும் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது, பிளட் பியூரிஃபையர், ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது. இட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் அப் ஆஃப் ஹியூமோக்ளோபின் கண்டென்ட் இன் த பிளட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் வந்து ஹியூமோக்ளோபினை வந்து அதிகரிக்குது. இட் இஸ் யூஸ்ட் இன் ஆயுர்வேதிக் அண்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். அது மட்டும் இல்லாமல் தேனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆயுர்வேதிக் யுனானி மெடிசனில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் காஃப், கோல்டு, ஃபீவர் அண்ட் ரிலீவ்ஸ் சோர் த்ரோட். பார்த்தோன்னாக்கா தேனியால் தேன் மூலயமா நம்மளுக்கு என்ன ஆகுது, கோல்டு, சளி பிடிச்சிட்டு இருக்கிறது, நெக்ஸ்ட்டு இரும்பல், அது மட்டும் இல்லாமல் தொண்டை காஞ்சி போகிறது, தொண்டை வறட்டு இரும்பல், இதெல்லாம் வந்து சரி பண்ணுது. இட் இஸ் எ ரெமிடி ஃபார் அல்சர்ஸ் ஆஃப் டங், ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னாக்கா நம்ம தொண்டை வந்து புண்ணாக இருக்கிறது, நம்ம இன்டெஸ்டைன் வந்து அல்சராக இருக்கிறது, ஸ்டொமக் அல்சராக இருக்கிறது, அதெல்லாம் வந்து தேன் வந்து சரி பண்ணுது. இட் ஹேஸ் டைஜஷன் அண்டு ஆப்பிடைட். அது மட்டும் இல்லாமல் இது சீக்கிரமாக வந்து செரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக வந்து இருக்குது. டு யூ நோ ஹனி பீ விசிட்ஸ் 50 to 100 flowers during a collection trip. ஹனி பீ வந்து சராசரியாக ஒரு தேனி பார்த்தோன்னாக்கா 50 to 100 பூக்கள்ல இருந்து தேனை வந்து கலெக்ட் பண்ணுது. ஆவரேஜ் பீ வில் மேக் ஒன்லி 1/12 of a teaspoon of honey in its lifetime. ஒரு பீ ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னாக்கா எவ்வளோ அளவு தேனை தான் வந்து சேகரிக்குது, 1/12 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஹனியை வந்து சேகரிக்குது அதோடைய வாழ்நாளில். 1 kilogram ஆஃப் ஹனி கண்டைன்ஸ் 3200 calories அண்ட் இஸ் அன் எனர்ஜி ரிச் ஃபுட். ஒரு கிலோகிராம் ஹனியில் வந்து 3200 கலோரி வந்து எனர்ஜி வந்து இருக்குது. அதனால் இது ஹனி வந்து என்னது, ஒரு எனர்ஜி ரிச் ஃபுட், எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக வந்து கருதப்படுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see the next topic in the next class.